Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 24/8/2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்றது ஓரளவுக்கு வலிமையாக தான் முடிஞ்சிருக்கிறதா பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் வந்து 0.07% குறைந்த அளவே ஏறி முடிந்தாலும் கூட S&P 500 நாஸ்டாக் ரெண்டுமே மிக வலிமையாக 1.1 மற்றும் 1.5% என்ற அளவுக்கு ஏறி முடிந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அங்கே டெக் ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒட்டி நம்மளுடைய ஆசிய சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஏறி துவங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. ஆகவே அமெரிக்க சந்தையுடைய ஏற்றம் என்பது ஆசிய சந்தைகளும் தற்போது தொடருவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை ஒட்டி நம் சந்தை எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய நம்ம நிஃப்டி ஆனது ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துடன் துவங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. கிட்டத்தட்ட 70 80 புள்ளிகள் அளவுக்கு முந்தைய நாளை விட தற்போது ஏறி வியாபாரமாகி வருகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்றது நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது நான் இந்த 19,250 கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை ரெட் கலர்ல போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை எடுத்து அது கொஞ்சம் இன்டாக்டா மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 19,250 இன்னமும் ஒரு முக்கியமான ஒரு ஆதரவு நிலையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல இருந்து ஏறும்போது என்ன நடக்கலாம், ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி அது கொஞ்சம் அடுத்த தடைநிலையை உடைச்ச உடனே வலிமையான ஏற்றமும் வரலாம். ஆகவே 19,250 ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கு. மேல டெஸ்டினேஷன் அப்படின்றத நம்ம 19,750 வச்சிருக்கோம். எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி மிக வலிமையான ஏற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிஃப்டி 0.25% ஏறினா பேங்க் நிஃப்டி வந்து 1% ஏறினதை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்போது வலுவான ஒரு ஏற்றத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அந்த மேல் எல்லை அப்படின்றத அது நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த எல்லை தொடுமா அப்படின்றதையும் மாறக்கூடிய காலத்துல பார்க்கலாம். 43,500 சப்போர்ட் லெவல் இன்னும் இன்டாக்டா தான் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இங்க பேசணும் என்னன்னா யூஎஸோட பிஎம்ஐ டேட்டா அப்படின்றது வீக்கா இருக்கு. அது 49 to 47 குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பொதுவாக பிஎம்ஐ டேட்டா அப்படின்றது 50 குறைவாக இருந்தாலே அது வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு வலிமை குன்றுதலை காட்டுவதாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எப்படி இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா பணவீக்கம் வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஃபெட் ரிசர்வ் தொடர்ந்து வட்டி வீதத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் யூஎஸோட எக்கனாமிக்கல் டேட்டாவும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தொடர்ந்து பணவீக்கம் இன்னும் ஏற வாய்ப்புண்டுன்ற எண்ணத்தின் அடிப்படையில் வட்டி வீத உயர்வை தொடர்ந்து பின்பற்றி வந்தார்கள் அமெரிக்காவினுடைய ஃபெட் ரிசர்வ் சேர்மன் அவர்கள். ஆனா இந்த முறை பிஎம்ஐ டேட்டா குறையறதுனால பொருளாதாரம் வலிமை குன்றுவதனால வட்டி விகித உயர்வு என்பதில் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் வருமோ என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நடக்குதான்னு பார்க்கலாம். இப்போ ஸோ இப்போதைக்கு நடக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் சமிட் இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, நாளைக்கு நடக்குது. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்றது பொறுத்தும் சந்தையானது நகர வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்சன் ஹோல் மீட் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1% அளவுக்கு இப்போ 4.3 4.2க்கு வந்திருக்கு. அது மாதிரி டாலர் இண்டெக்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். 103.40 ரெண்டுமே பங்கு சந்தையை உயர்த்துவதற்கு வழிவகுக்கிறது. பிரெண்ட் க்ரூட் $83 84 83க்கு வந்தாச்சு. $1 குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ 85 இருந்தது, 84 வந்தாச்சு, இப்போ 83 வந்தாச்சு. அதே நேரம் கோல்டு வந்து நேற்றுக்கு ஒரு $10 ஜம்ப் அடிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ கோல்டுக்கு ஒரு டிமாண்ட் இப்போ வந்திருக்கிறது. இது வந்து $1920 பெர் அவுன்ஸ் என்ற விலையில் இருக்கிறது. யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 83 உடைச்சி ஒரு பயத்தை ஏற்படுத்திய ஒரு காலத்துல இந்த வலிமை குன்றுதலும் தொடருமோ என்ற அச்சத்தில் இருக்கும்போது இப்போ ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சம் வலிமை பெற்று 82.69 வியாபாரமாகி வருகிறது. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து இந்திய சந்தையில செல்லர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு பையரா மாறிட்டாங்க. நான் பிளஸ் சிம்பல் போட்டிருக்கேன், மேல பையர் மாத்தல. ஓகே, இன்னைக்கு அவங்க நேற்றுக்கு அவங்க பையர் தான் 614 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸும் வந்து பாத்தீங்கன்னா 125 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நேற்று கொஞ்சம் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸோட ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டை மேல் நோக்கி திருப்பி இருக்கிறது. அவங்களுடைய ஷார்ட் கவரிங் இன்னும் தொடருமா அப்படின்றத இன்னைக்கு நாளைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வீக்லி எக்ஸ்பைரிக்கான ஒரு கேமும் இன்னைக்கு நடக்கலாம். கவனத்துடன் செயல்பட வேண்டும். நிஃப்டி 11 o'clock ப்ரோக்ராம் நான் எல்லாருக்குமே ஜூம் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னைக்கும் ஃப்ரீ, நாளைக்கும் ஃப்ரீ. அதன் பிறகு அது 429 பர் வீக் அப்படின்ற ஒரு விலையில ஆரம்பிக்கிறோம். ஸோ நேற்றுக்கு என்னால் நடத்த முடியல. இன்னைக்கு கண்டிப்பா உண்டு. அதனால எல்லாருமே அதே லிங்கை யூஸ் பண்ணி உள்ள வரலாம்.
மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 1 மந்த் ஆன்லைன் ப்ரோக்ராம். ராத்திரி 8ல இருந்து 9 மணிக்கு நான் நடத்துறேன். ஸோ இதுவும் வந்து உண்மையான ஒரு பயிற்சி வகுப்பு. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங், கன்சிஸ்டன்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல பணம் சம்பாதிக்கான வழிமுறைகளை லைவ் மார்க்கெட்ல மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறோம். 9 to 11 அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது மண்டே. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் இந்த 19,250 என்ன ஆயிடுச்சு, ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சது பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன் டோஜிக்கு மேலே போனால் ஒரு ஏற்றமும், டோஜி லோ உடைக்கப்பட்டால் இறக்கம் பெரிய அளவில் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது மேல் நோக்கி திரும்பி அதை பார்க்குறீங்க. மேல் நோக்கி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த 19,460 முதல் தடைநிலையா நம்ம பார்க்குறோம். அந்த தடைநிலை தான் நேற்று இடிச்சு நின்னதை பார்க்குறோம். இருந்தாலும் அது ஒரு டோஜி. ஸோ இந்த டோஜியும் பொதுவாக ஏற்றத்தில் வந்து தடுத்து நிறுத்தப்படுவதாக நம்ம பார்க்குறோம். புல் பியர் ஃபைட் நடக்குது. ஆனால் இன்னியோட கேப் அப் ஓப்பனிங் ஒரு கதை சொல்லுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் உங்களெல்லாம் தாண்டி மேலே போயிட்டோம் அப்படின்னு சொல்லுது. அப்படி போகும்போது பட்சத்தில் அடுத்த தடைநிலை 19,640 ஆக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.